அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சி உங்களை அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் விவேக். வருக வருக. எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். சிறப்பு ஃபாதர். அற்புதமான இந்த நாளில் மறக்க முடியாத நபர்கள் பற்றி தான் வாரம் வாரம் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் ஆக்சுவலி போன வாரத்தில் வந்து பார்த்தோம்னா சில பேரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். முக்கியமான உங்கள் வாழ்க்கையில் என் பள்ளி பருவத்தில் இதவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக என்னால் மறக்கவே முடியல. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றோர்கள் தவிர்த்து அந்த பெற்றோர் தவிர்த்து வேறு யாரும் மறக்க முடியாத நபர்கள் யார் அப்படின்றத டக்குன்னு கால் பண்ணி ஃபாதர் கூட பகிர்ந்துங்க. நான் அவர்கிட்ட கேட்க போகிறேன். ஃபாதர், மறக்க முடியாத நபர்கள் பற்றி அந்த அருட்சகோதரி பற்றி சொன்னீங்க. அந்த மாதிரி ஒரு அருட்தந்தையை சொல்ல முடியுமா, இல்லை ஒரு டீச்சரை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா இறையழைத்தல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிறைய நேரங்களில் ரொம்ப ஆர்வமாக உள்ளே போவோம். அதன் பிறகு வந்து நமக்கு ஒரு பயம் வரும். சில நேரத்தில் வந்து இது நமக்கு செட் ஆகுமா அப்படின்லாம் தோணும். அப்படிப்பட்ட நேரத்தில் அருட்தந்தை அகஸ்டின் அவங்க வந்து எங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் டாக் கொடுக்காங்க. அந்த டாக் வந்து உண்மையிலே என்னை வந்து கட்டி போட்டுச்சு. இன்னைய வரலையும் அவரோட ஒரு நல்ல உறவில் நல்ல தொடர்பில் இருக்கிறேன். என்னுடைய அற்புதமான ஒரு ஞான தந்தையாக என்னுடைய எல்லா நல்ல விஷயங்களும் என் கூட இருக்கிறாரு. எனக்கு ஒரு மிகப்பெரிய துணையாளராக நிறையா வழியில் என்னை ஒரு நல்ல வழியில் நடத்துகிறாரு அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். என்னுடைய மறைமாவட்ட டீச்சர் அப்படின்னா அவர் வந்து மறக்க முடியாத நபர் இல்லை, நினைக்காத நாள். ஆமாம், அதாவது நினைக்காத நிமிடங்களே இல்லை, ஒவ்வொரு நொடியிலும் அவர் செயலாற்றாரு. ஆமாம். அப்போ வந்து அவர் கொடுத்த அந்த டாக் தான் என்னை மறுபடியும் குருமடத்தில் இருக்க வச்சிச்சு. என்ன வாழ்க்கை, ஏதோ ஒரு முறை வாழ்கிறோம், அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கணும், அதுக்காக வந்து சின்ன சின்ன துன்பங்களை ஏற்க நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய மைனர் செமினரில் சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து, என்ன நம்ம அப்படி கஷ்டப்பட்டுட்டோம், ஏன் நம்ம வீட்டுக்கு போகணும், நம்ம ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரொம்ப ஆழமாக இது பண்ணிச்சு. அதுதான் என்னுடைய இறையழைத்தலுடைய தொடக்கம்னு கூட சொல்லுவேன். அப்போ ஏதோ ஒரு ஆர்வத்தில் சரி ஃபாதராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் வந்துடும். ஆனால் உண்மையிலேயே அப்போ தான் இந்த ஒரு வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் தொடங்கினேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் எப்பொழுது நினச்சாலும் அந்த அருட்தந்தை என்னால் மறக்க முடியாது. அவருடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருந்திருக்கு. எந்த இடங்கள்லையும் அவர் வந்து நான் தான் இந்த கோவிலை கட்டினேன் அப்படின்னு ஒரு கல்வெட்டு போட்டுக்க மாட்டார், ரொம்ப கற்பார். அதே ஒரு மிகப்பெரிய சவாலை எடுத்துக்கிட்டு எனக்கு கட்டிடங்கள் பற்றியெல்லாம் தெரியாத நேரத்தில் நான் பங்கு தந்தையாக இருந்த பொழுது அவருடைய பேரை போட்டு ரொம்ப அழகு பார்த்தேன். சிறப்பு ஃபாதர். அந்த அகஸ்டின் ஃபாதர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேணால் செஞ்சுருக்கலாம், அந்த என்ன வேணால் டாக்காக இருந்துக்கலாம். அந்த மாதிரி டாக் பல பேருக்கு தேவைப்படுது. அந்த அகஸ்டின் ஃபாதர் மாதிரி நிறைய பேருக்கு தேவைப்படும். அந்த டாக்கு சரியான நேரத்தில் கிடைக்கணும் அப்படின்றது எல்லாரோட விருப்பமும் என்னுடைய பர்சனல் விருப்பம் ஃபாதர். கண்டிப்பாக. ஸோ நிகழ்ச்சியை நம்ம தொடங்கி அற்புதமான ஒரு நேரத்தில் முதல் கால் இருக்காங்க. யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், திருநெல்வேலியில இருந்து பிரபா பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கிறோமா பிரபாமா. ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம் ஃபாதர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நபர் அப்படின்னா யாரு, ஏன்? என்னுடைய வாழ்க்கையில நிஜமாகவே மறக்க முடியாதுன்னு சொல்லும்போது, என்னை போல தாய் தப்பன் எல்லாருக்குமே இருக்கணுங்கிற ஒரு முக்கியமான காரியத்தை இப்ப நான் சொல்ல வரேங்க. நம்முடைய சகோதரர் விவேக் வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தார் தொடக்கத்திலே, அம்மா அப்பாவை தவிர இறந்து போனாங்க. அதே சமயத்துல 6 மாசமா நான் வந்து சாப்பிடாம உண்காம அழுது கொண்டு இருக்கும்போது அப்பா வந்து காவல்துறை பணியில வந்து மிகப்பெரிய அதிகாரியா இருந்தவங்க. ஒரு நிமிடமா என்னன்னா, தந்தை தாய் அவங்களை கண்டிப்பா நம்மளால மறக்காம இருக்கவே முடியாது, அது மாற்றுக்கருத்து இல்லை. இப்போ வந்து என்னன்னா, அது அவர்கள் தவிர்த்து, பெற்றோர்கள் தவிர்த்து உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க அம்மா அப்பா என்ன பேசுனாங்க நான் படுக்கையில இருக்கும் போதுங்கிறது கட்டாயம் தெரியணும் ஃபாதர். எங்க அப்பா வந்து சொல்றாங்க, இவ எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே போகணும், நீனும் நானும் எவ்வளவு நாளைக்கு இருப்போம், பேரனை வளர்க்கணும்,
அதுக்கு நம்ம பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க. எங்க அம்மா சொல்றாங்க, அதுக்கு என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்கன்னு. எஸ்பி ஆபீஸ்ல நான் சொல்லியிருக்கேன், பிள்ளை சர்டிபிகேட் கேக்குறாங்க, நான் கொண்டு கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. அதுக்கு எங்க அம்மா சொல்றாங்க, இன்னும் காவல்துறைக்கு போனோம்னா நிறைய ஆண்கள் பெண்கள் பிள்ளைய ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா என் பிள்ளை எழுத்து பேச மாட்டா, மௌனமான பொண்ணு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்பா சொல்றாங்க, அப்ப குடும்ப ஓய்வூதியம் போடுவோம்மா, உங்க பொண்ணு சோம்பேறியா ஆயிடுவா அப்படிங்க. அப்ப என்ன செய்யலாம், அவன் நூலகத்துறையே போய் பாருங்க அப்படின்னு சொல்லி நூலகத்துறையில எனக்கு அரசு பணியை வாங்கி தந்தாங்க. நம்ம இப்படி கண்ணீர் வடிக்கும் போது தாய் தகப்பன் இந்த உரையாடல் எல்லார் வீட்டிலையும் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கணுங்க. இது எத்தனை முறையில நம்ம எவ்வளவுதான் சகோதரி இப்ப என்ன அப்படின்னா நிறைந்து எனக்கு இந்த பணியை வாங்கி கொடுத்ததுங்க. இன்னைக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல, அவங்க இல்ல. ஆனா பார்க்கும்போது இன்னைக்கு மத்தவங்களுக்கு செய்யற உதவி, மத்தவங்களுக்கு நம்ம ஆதரவா பேசுறது, என்னை தலை நிமிர செய்தது, என் கண்ணீரை துடைத்தது என்னுடைய தகப்பன் தாயுடைய இந்த அருமையான வார்த்தைகள். எல்லார் வீட்டிலையுமே இது அருமையா இருக்கணுங்க. அந்த ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு இந்த கவலைங்கிறத போக்கி என்னை பாதுகாத்தது அந்த ஒண்ணுதாங்க. சரிம்மா, ரொம்ப 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 நன்றி. ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. ரொம்ப நன்றி. என்னன்னாங்கண்ணா விவேக், சகோதரி ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஆனால் ஏறக்குறைய இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மகனுக்கும் மகளுக்கும் தங்களுடைய தாய் மீது தந்தை மீது ஒரு அலாதி பிரியம் இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஒரு நல்ல வேலைவாய்ப்பை பெற்று தருவது, அவருடைய எதிர்கால வாழ்க்கையில் அக்கறையோடு இருப்பது ஒரு தாய் தந்தையினுடைய கடமையாக கூட பார்க்குறேன். அதனால தான் நம்ம தொடக்கத்திலே சொல்கிறோம், பெற்றோர்களை தவிர மற்ற நபர்களை பற்றி பகிர்ந்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, கண்டிப்பாக. நிகழ்ச்சியில் அடுத்த இணைப்பில் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கிருந்து பேசுகிறீங்க? ஹலோ ஃபாதர், நாங்க திருப்பூர் கல்லாங்காட்டுல இருந்துங்க ஃபாதர். என் பேர் லியோனா டெய்சி. எங்க பேர் முத்து மாணிக்கங்க ஃபாதர். சரிங்க. பையன் ஒரு 3 வயசா இருக்கும்போது பேட்டரி செல் விளையாண்டு இருக்கிற போது மூக்குக்குள்ள அப்படியே போட்டுட்டாங்க ஃபாதர். அப்ப அது ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன். ஒரு 2 days ஆகும்போது அது இரும்புங்கிறதுனால அந்த துடிப்பிடிச்சு மூக்கு வெளியே அப்படியே வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க ஃபாதர். அப்ப எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள பாரமா இருந்துச்சு. ஐயோ, குழந்தைய இப்படி தெரியாம பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய டாக்டர்ஸ்க்கு இல்ல நாங்க போனோம். யாருமே இப்ப குழந்தைய மூக்கு தொட்டு கூட யாருமே பாக்குறதுக்கு முடியல. அப்படி இருக்கும்போது ரொம்ப மன வருத்தமா இருந்துட்டு இந்த பாலக்காடு GH ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க ஒரு டாக்டர் எங்களுக்கு தெரிஞ்சவர் இருந்தாரு. ஆனா அவர் ரொம்ப வருஷமா நான் எங்களுக்கு பழக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க போய் அவரை பார்த்தோம். பார்த்துட்டு அவர் தான் எல்லாம் பஞ்செல்லாம் வச்சு இப்படியெல்லாம் எடுத்து பார்த்த போது ஏதோ ஒரு இரும்பு மாதிரி சாதனம் மூக்குக்குள்ள போட்டிருக்கா. அப்படி அதை நீங்க கிளியர் பண்ணி பாக்கலான்ட்டு சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அப்ப நாங்களும் போய் அந்த சிடி ஸ்கேன் எல்லாம் ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து சிடி ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு நாங்க டாக்டர்கிட்ட காமிக்கிற போது அவரு சரி உடனே ஆபரேஷன் ரெடி பண்ணிக்கலாம், இது எடுக்காம இருந்தா குழந்தைக்கு உயிருக்கே ஆபத்து, இனி ஒரு 1.5 மணி நேரம் அதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி வேற டாக்டர் எல்லாம் சொன்னாங்க. நாங்க பயந்து போய் நாங்க இந்த டாக்டர் பார்த்தோம். அவரு எல்லாம் எழுதி வாங்கிட்டு எங்களுக்கு அந்த சர்ஜரி இல்லாம நல்லபடியா ஆகிற அளவுக்கு நாங்க பாக்குறோம்மா, இருந்தாலும் ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணி வைங்க, ஏதாவது ரொம்ப முடியலன்னா திருச்சூர் மெடிக்கல் காலேஜ் போற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் பதட்டமா எல்லாம் எழுதி கொடுத்துட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டோம். அப்ப குழந்தைய மேல பாரத்தை போட்டு காலையில விடிஞ்சா நியூ இயர் அன்னைக்கு நைட்டு தான் நாங்க ரொம்ப டென்ஷனோட எங்க பையனை நாங்க தூக்கிட்டு போனோம். அப்ப அந்த டைம்ல அந்த டாக்டர் எங்களுக்கு கடவுள் மாதிரி அது எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம நல்லபடியா எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த
மூக்குல இருந்து அந்த பேட்டரி செல்லே வெளியே எடுத்துட்டாங்க. ஓ, ஆனா வெரி குட். இதுல Praise the Lord. இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர். ம் அன்னைக்கு டியூட்டில இல்ல. இருந்தாலும் அவர் எங்களுக்காக கடவுளா அந்த நேரத்துல வந்து உதவி செஞ்சவரை நாங்க மறக்கவே முடியாது. அவர் அம்மா, பேரு வந்து தில்ஜு. வெரி குட் வெரி குட். இது எத்தனை வருஷம் ஆகுது? அப்ப அதை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். வெரி குட். இது எத்தனை வருஷம் ஆகுது இந்த நிகழ்வு நடந்து? 2013 ஃபாதர். அவன் 13, ஏறக்குறைய 13 வருஷம் ஆகுது. போட்டது. ஏறக்குறைய 13 வருடம் ஆகுது. இன்னமும் ஒரு மனிதரை உங்களால் மறக்க முடியல. இந்த நேரத்தில் அவரு தான் உங்களுக்கு மனசில் வராரு அப்படிங்கிறது அது என்னோட ஜீவனோட இதுதான். காலம் நான் மறக்க முடியாது. வெரி குட் வெரி குட். அதாவது ஒரு மனிதன் வந்து இந்த உலகத்தில் என்னுடைய ஊதியத்தை கடந்து நான் ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறது உண்மையாலுமே பெரிய மனசு. அவன் தான் நல்ல மனிதன். இன்னும் சொல்லப்போனால் மாமனிதன் கூட சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உதவியை வந்து யார் ஒருவர் இன்னும் நினைத்து பார்க்குறார்களோ அவங்க தான் ஒரு சிறந்த பண்பு. அதுதான் ஒரு மாபெரும் உயர்ந்த பண்பு அப்படின்னு நினைக்கிறேன். அதை தான் அந்த மருத்துவருடைய வாழ்க்கையிலும் பார்க்குறோம், இந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். சகோதரி, உண்மையிலே ரொம்ப அற்புதமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. அவர் நல்லா இருக்கணும்னு நாங்களும் இந்த நேரத்தில் ஆசைப்படுறோம். தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களையும் உங்களது குடும்பத்தையும் வாழ்த்துக்கிறோம். நன்றி சகோதரி. நன்றிங்கம்மா. அவர் நிச்சயமாகவே ஒரு கடவுளுடைய தூதர் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்ல முடியுது. ம் அது தவிர்த்து வேற எந்த வார்த்தையும் இதுக்கு பொருத்தமாக இருக்காது. ஆமாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய நேரத்தில் பார்த்தோம்னா மருத்துவமனைகளில் வந்து நிறைய அழுகுரல் இருக்கும். அந்த அழுகுரல் வந்து மற்றவர்களுக்கு எரிச்சல் ஊட்டும். தவிர நான் சொல்ல வரல, மருத்துவர்களுக்கு கூட செவிலியர்களுக்கு கூட அது எரிச்சல் மூட்டும். சில நேரத்தில் அதை வெளிப்படுத்துவாங்க. அம்மா இங்கே அழுதுகிட்டு இருக்காங்க, அங்கே போமா அப்படிம்பாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு உணர்வு அப்படின்னு தெரில. என்ன அப்படின்னா, ஒரு நல்ல வைத்தியம் பார்க்குறது அதையெல்லாம் கடந்து அந்த நேரத்தில் குறைந்தபட்சம் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் பாவம் இல்லை ஏதாவது ஒன்று தெரியாமல் கேட்குறாங்க அப்படிங்கும்போது அவர்களுக்கு அந்த இடத்தை சுட்டி காட்டுவது, அந்த நபரை சுட்டி காட்டுவது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து மனித குலத்துக்கு மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. கண்டிப்பாக ஃபாதர். ஆனாலும் பார்த்தா இந்த செவிலிய பணி அப்படின்றது சாதாரணமாக சொல்ல முடியாது. மருத்துவர்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் அப்படின்னா செவிலியர்களுக்கு டபுள் மடங்கு ப்ரெஷர். ஏன்னா பேஷண்ட்ஸை பார்க்கணும், அதே சமயத்தில் அவங்க அட்டன் பண்ணுறதுக்காக இருக்கிற நம்மள மாதிரி ஆட்களையும் பார்க்கணும். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். அந்த பொறுமை இல்லை. எவ்வளோ பேருக்கு அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க. சொல்லி 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 திரும்ப திரும்ப அதே காட்சிகளை அவங்க பார்க்கும்போது அது சலித்து போய் விரக்தியினுடைய மேலிடமா கடைசியில் பர்ஸ்ட் அவுட் ஆகிறாங்க. தயவுசெய்து போங்கம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த வகையில் வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாதிரியான கண்டிப்பாக ஆன்மா வந்து சீராகணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், அமைதி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து விஷ் பண்ணலாம் சார். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த காலர். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ ஃபாதர். வணக்கம்மா, நாங்கள் நான் விவேக் பேசுகிறேம்மா. ஹலோ வணக்கம்மா, கேட்குதுங்களா? ஹலோ ஃபாதர், நாங்கள் காரமடையிலிருந்து பேசுகிறேங்க ஃபாதர். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ ஃபாதர், காரமடையிலிருந்து பேசுகிறேங்க ஃபாதர். உங்களோட பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சிஸ்லிங் ஃபாதர். வெரி குட் வெரி குட் வெரி குட். மாதா டிவி பார்க்குறீங்களா? பங்குலேருந்து பேசுகிறேங்க ஃபாதர். மாதா டிவிலாம் பார்க்குறீங்களா? நிறைய துன்பங்கள் துயரங்கள் ஃபாதர். சொல்லுங்கம்மா, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத நபர் யார்? நான் வந்து ஒரு ஹிந்து அவரை கல்யாணம் பண்ணி வந்துட்டு கோயில்ல சேர மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்தி அப்புறம் அவர் வந்து இறந்துட்டாரு இப்போ. ஆனா நான் எங்களை எல்லாம் வந்து அலெக்சிஸ் ஃபாதர்னு ஒருத்தர் இருக்காரு, கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் சர்ச்சில் பங்கு ஃபாதரா இருக்காரு இப்போ. அவரு இங்க வேளாங்கண்ணி சர்ச்சில் இருந்தாருங்க. அப்புறம் மனம் மாறுங்கன்னு சொல்லி அவர் மாறல. அவருக்கு தெரியும் எல்லா குடும்ப சூழ்நிலை எல்லாம். அப்புறம் கடைசியில எனக்கு 3 குழந்தைங்க ஃபாதர். அவரை ஒரு காலத்துலயும் என்னால மறக்க முடியாது. ஏன்னா குழந்தைங்களை எல்லாம் கொண்டு வந்து ஞானஸ்தானம் எல்லாம் கொடுத்து புது நன்மை கொடுத்து சூப்பர் ஃபாதர். எங்களை அப்படியே நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல மறுபடியும் என்னை கொண்டு வந்துட்டாரு. எனக்கு வந்து நான் ஒரே பொண்ணு, அப்பா அம்மா மட்டும்தான். அப்பா இறந்துட்டாரு, அம்மா மட்டும்தான். அப்புறம் அவங்களும் இறந்துட்டாங்க.
அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். அவரை அலெக்சிஸ் ஃபாதரை வந்து ஒரு காலும் மறக்க முடியாது. அவர் வந்து நல்ல ஆன்மீகத்திலையும் அதே மாதிரி இப்போ நாங்க காரமடையில பங்குல இருக்கிறோம்ல ஃபாதர், அவரு ஃபாதர் சிஜு ஃபாதர், அவரு வந்து நம்ம பசங்கெல்லாம் ப்ரேயர் பண்ணும்போது ஒரு மாதிரி சிரிக்க ஒரு மாதிரி தமாஸ் பண்ணிட்டு எல்லாம் இருப்பாங்க ஜெபமாலை எல்லாம் சொல்லும்போது. இவரு வந்த பின்னாலைங்க ஃபாதர் அழகா மாறிட்டாங்க. அப்படியே தெய்வீகத்துக்குள்ள எப்படி ஆன்மீகத்துல ஏசப்பாவை எப்படி அறிந்து வாழணுமோ, அவரு எப்போதுமே பையனை வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாரு. அந்த டைம்ல மாதா மாவையும் பத்தி இயேசுவை பத்தியும் சொல்லி 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 பையன் பெரியவன் எல்லாம் அப்படியே டோட்டலா மாறிட்டாங்க ஃபாதர். அதனால இந்த 2 ஃபாதர்ஸ்ங்களை ஒரு காலத்துல எங்களால மறக்க முடியாது. வெரி குட் வெரி குட் வெரி குட். ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க உண்மையிலேயே. எனக்கு வந்து நான் ரொம்ப பக்தியா மாதாமா மேல கோபமா இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. சாட்சியா நான் உங்ககிட்ட பகிர்றேன், எல்லாரும் கேட்கட்டும். மாதாமா ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜீவிதத்தை கொடுத்தீங்க, நான் கொயர்ல இருக்கேன், பாட்டு பாடுறேன், எல்லாம் பண்றேன், ஆனா என்னை இப்படி விட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு கெபிக்குள்ள போகவே மாட்டேன் ஃபாதர் நானு. ஆனா மாதாமா பக்கத்துல இப்ப உட்கார்ந்து இருக்கிறேன். வெரி குட் வெரி குட். இது வந்து ஒரு சாட்சியம் ஃபாதர். கண்டிப்பா மாதாமா பக்கத்துல, மாதாமாவோட சுரூபம் பக்கத்துல இப்ப நான் கொயர்ல உட்கார்ந்து இருக்கேன். அந்த அளவுக்கு என்னை உயர்த்தி விட்டு இருக்காங்க. ரெண்டாவது இந்த ஃபாதர்ஸ்ங்களுடைய எங்களுக்கு அவரு கொடுத்த அட்வைஸும் அவரு தந்த ஒவ்வொரு வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணுங்கிற நல்வழிப்படுத்தினது, ஜபத்தை பத்தி எல்லாம் சொல்லி என் பிள்ளைங்களை எல்லாம் நல்ல என் பொண்ணு பேர் மினிங்க, ரொம்ப பக்தியா இருப்பா. இப்ப ட்ரிவாண்ட்ரத்துல கிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லதுங்கம்மா நல்லதுங்கம்மா. எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க ஃபாதர். கண்டிப்பா. உங்களுடைய துதி ஆராதனை பாட்டெல்லாம் கேட்பேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப நன்றி. எப்போதுமே கேட்பேங்க ஃபாதர். ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப 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 அழகா சொன்னீங்க. உண்மையிலேயே ஒரு சில நேரங்களில் அருட்சகோதரிகள் அருட்தந்தையர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கிறாங்க. அவர்களுடைய வார்த்தை மட்டும் இல்லை, அவர்களுடைய செயலும் நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகுது. அதுக்கு வந்து சகோதரியினுடைய இந்த உரையாடல் வந்து ஒரு மிகப்பெரிய சாதிப்பு. நன்றி சகோதரி, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க. நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. இந்த அருட்தந்தையர்கள் கடவுளுடைய தூதர்களாக செயல்பட்டுருக்காங்க. ஆமாம். அந்த மாதிரி இந்த கேள்வியெல்லாம், அதாவது இந்த மாதிரியான விஷயங்களை கேள்விப்படும்போது பார்த்தோன்னா அவர்கள் கடவுளுடைய தூதர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக ஏற்படுத்தல. உண்மையிலே பார்க்கும்போது நிறைய அருட்தந்தையர்கள் ஏதோ வெறுமனே திருப்பலி வச்சோம், அதை பண்ணோம், திருவிழா கொண்டாடணும் அப்படிங்கிறது இல்லாமல் மக்களுடைய வாழ்க்கையில் நுழைந்து அவர்களுடைய சிக்கல்களுக்கு ஒரு நல்ல விடை கொடுக்குறாங்க. கவலைப்படாதீங்க, வாழ்க்கை முடிஞ்சு போயிடல அப்படின்னு இப்போ இந்த சகோதரிக்கு சொன்னது இன்னும் எவ்வளவோ நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு மிக மிக முக்கியமான பணி. ஒரு நல்ல ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து எங்கன்னா என்னுடைய உறவு தொடர்பானது, என்னுடைய வாழ்க்கை சிக்கல்கள், இதற்கான ஒரு விடை கிடைக்கிற பொழுது தான் மனசில் அமைதி கிடைக்கும். அந்த அமைதியை உணர்கின்ற ஒரு தருணம் தான் நல்ல ஒரு ஆன்மீகம். அதுக்கு வந்து உண்மையிலே நம்முடைய திரு அவையினுடைய தலைவர்கள், இடைநிலை பொறுப்பாளர்கள், இவர்களுடைய வழிநடத்தல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது, இருந்திருக்குது, இனிமேல் இருக்கணும். கண்டிப்பாக ஃபாதர், இருக்கும் ஃபாதர். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆசிரியர், உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத கூடாத ஒரு ஆசிரியர் பற்றி சொல்லுங்கள் ஃபாதர். ஆசிரியைகள் அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே கூட ஒரு முறை சொல்லியிருக்கேன். என்னுடைய 6ஆவது வகுப்பு ஆசிரியை வாசுகி, அவங்கள வந்து எனக்கு வந்து எப்போவுமே அவங்கள தவிர்த்து நிறைய பேர் சொல்லலாம். என்னை 2ஆம் வகுப்பு ஒரு அருட்சகோதரி, அவங்க பேர் மறந்துட்டேன். அதே போல் எனக்கு 1ஆம் வகுப்பில் என்னுடைய கையெழுத்தெல்லாம் பார்த்துட்டு ஸ்லேட்டில் எழுதுனதை ஒரு அருட்சகோதரி எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற கிளாஸ்லலாம் காட்டினாங்க, என்னோடய கையெழுத்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது. அது என்னமோ இப்போது ஒரு ஃபீல் பண்ண உணர்வு போல இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, யாரோ ஒருவர் நீங்கள் செய்கிற ஒரு நல்ல செயல்களை ஒரு நேர்மறையாக உங்களுக்கு தட்டி கொடுக்கும் பொழுது, உங்களை உற்சாகப்படுத்தும் பொழுது, அதுவும் மறந்து போகிறதே இல்லை. அவர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பரவாயில்ல, நம்மளை அன்னைக்கு தட்டி கொடுத்தாங்க, நம்மளுடைய நல்ல செயலை வந்து அன்னைக்கு பாராட்டினாங்க அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். அதே போல் கல்லூரிகளில் படிக்கிற காலங்கள் மரபு கவிதைகள்லாம் எழுதுவோம். அப்போ அந்த மரபு கவிதைகளை பிடிச்சிக்கிட்டு கொண்டாடின என்னுடைய கல்லூரி பேராசிரியர்கள் ஒரு சிலர் வந்து உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கிறேன்.
சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சி அடுத்த இணைப்பாளர் யார் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் விவேக், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா நான் இருக்கிறேன். இருதயராஜ், கடலூர். சிறப்பு சிறப்பு சார். ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கையில அந்த நபர், மறக்க முடியாத நபர், பெற்றோர் தவிர்த்து யார்? ஃபாதர். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம்பா விவேக், நான் இருதயராஜ் from ம். கடலூர். உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர்னா யார், ஏன், அதை பற்றி பகிர்ந்துக்கங்க. உண்மையா சொல்ல போனா ஃபாதர் சூசநாதன், ஹெட்மாஸ்டர் ஏகாம்பரம், ஜான் பீட்டர் சார், ஜோசப் சார் அண்ட் அருளானந்த் சார், இவங்களை எப்பயுமே வாழ்க்கையில் மறங்காது. அவங்க படிப்பித்த படிப்பு தான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்லபடியா ஒரு மிலிட்ரியில சேர்ந்து ரிட்டையர் ஆயிருக்கேன். அதே போல அடுத்து என்னுடைய அக்காமாருங்க. ரொம்ப நன்றிங்க. தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ அந்த வகையில் ஃபாதர், மறக்க முடியாத நபர்கள் நீங்கள் சொன்னீங்க. என் வாழ்க்கையில் பார்த்தேன் அப்படின்னாக்கா, அஃப்கோர்ஸ் ஜான் பிட் ஃபாதர், அவரை சொன்னேன். சில நபர்களை சில சூழ்நிலைகளால் மறக்க முடியாது. என்ன அப்படின்னாக்கா, எனக்கு எழுத கற்றுக் கொடுத்தது யார் அப்படின்னா, அவர் ஒரு ஆசிரியர். ஆனால் உண்மையாலுமே எனக்கு எழுத கற்றுக் கொடுத்தது யார் அப்படின்னா, என்னுடைய பக்கத்து வீட்டு பொண்ணு, என் ஃப்ரெண்டு. அவங்கள நாங்கள் சிறுசுன்னு கூடுவோம். அவங்க பேர் வந்து விண்ணரசி. அவங்க தான் எனக்கு வந்து எழுத்து சொல்லி எனக்காக 1லிருந்து 100 வரைக்கும் ஸ்லேட்டில் எழுதி கொடுத்ததும் அவர். அந்த கேரக்டர் மறக்க முடியாது. தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த இணைப்பாளர் யார் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? எங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் பேசுகிறீங்க? எங்கிருந்து பேசுகிறீங்க? சார் கொளத்தூர்ல இருந்து பேசுறோம் பிரதர். சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். சென்னை கொளத்தூர். ஆமா, சென்னை தான். எங்களுக்கு ரொம்ப பிடித்தவர் வந்து ஃபாதர் என்ரிக்யூஸ்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க ரொம்ப அருமையா எல்லாத்தையும் மூவ் பண்ணுவாங்க, பழகுவாங்க, எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்கு முன்னாடி இருப்பாங்க. காலையில வாக்கிங் போயிட்டு வரும்போது எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவை பார்த்துட்டு தான் போவாங்க. எங்க அம்மா 85 இயர்ஸ் ஓல்டு. எங்க அம்மா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு டெய்லி வந்து பார்த்துட்டு போவாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அந்த ஃபாதரை மறக்கவே முடியல. கடைசியா ஒரு தடவை இப்ப அமெரிக்கால வந்து நம்ம இதுல குருமடத்துல தங்கி இருந்தாங்க, சாந்தோம்ல. அப்போ வந்து பார்த்தா ரொம்ப நல்லா ஹாப்பியா இருந்தது. ஃபேமிலியோட போயிருந்தோம். அது மாதிரி ஒரு சில ஃபாதர்ஸ் அப்படியே நம்மள ரொம்ப டச் பண்ணிடுறாங்க. நமக்கு அவங்கள விட்டு பிரியவே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப இருக்கிற ஃபாதருங்கெல்லாம் அந்த அளவுக்கு அட்டாச்மெண்டா இல்ல. வீட்டுக்கு வர்றது யார் யாருன்றது இப்ப எல்லாரையுமே நல்லா அடையாளம் தெரியும். இவங்கதான், இவங்க அப்பா, இவங்க பையன், இவங்க அம்மா, இப்ப எல்லாரையும் தெரியும். இந்த மாதிரி அந்த ஃபாதர் இருந்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குடுப்பனையா இருந்தது. அதான் ஃபாதர் என்னால மறக்கவே முடியாது. ரொம்ப 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 அழகா சொன்னீங்க. என்ன இதில் நம்ம ஒன்று பார்க்கணுன்னா, முன்பு வந்து மக்கள் தொகை வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. அருட்தந்தையர்கள் வந்து ஏறக்குறைய ஒவ்வொரு வீட்டுகளிலும் வந்து அவர்களுடைய நல்லது கெட்டது எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுத்தாங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி மக்களும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வெளியில் அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி கிடைக்கிற குறைந்த நேரத்தில் அவங்க சந்திப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆனாலும் அதே ஆர்வம், அதே ஒரு இது வந்து மக்கள்கிட்டையும் இருக்குது, அருள் தந்தை அருட்சகோதரிகள்கிட்டையும் இருக்குது. ஆனால் அந்த நேரம் தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் குறைவாக இருப்பதா நான் உணர்றேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டாக சொன்னாரா, இல்லை ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார், எனக்கு அது மாரி தெரிய மாட்டேதுன்னு. ஆனால் நீங்கள் சொன்னது சரியான ஒரு சூழ்நிலை. நேரங்கள் காலங்கள் மாறிட்டே இருக்கு. இல்லை, ஆமாம். நேரம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. சென்னையில் எத்தனை மணிக்கு ஏந்திரிக்கிறாங்க, எப்போ போகிறாங்க, இதில் நைட் டியூட்டி. அப்படியே இதை சம்பாதிக்கணும். வீக்கெண்ட்னா அதை வந்து வேறு மாதிரி செலிப்ரேட் பண்ணணும். இவ்வளோவுக்கு மத்தியில் வந்து நான் வந்து ஞாயிறு திருப்பலிக்கு போகிறேன், அருட்தந்தையை சந்திக்கிறேன், மற்றபடி என்னுடைய பங்கில் நடக்கிற பல்வேறு நிகழ்வுகளில் பொறுப்பேற்கிறேன் அப்படிங்கிறதே வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக கூட உணர முடியுது. கண்டிப்பாக ஃபாதர். ஆமாம். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா, பலருடைய வாழ்க்கையை இன்றைக்கி பகிர்ந்து விட்டவங்க இருந்து கேட்கும்போது, ஒரு டாக்டர்லேருந்து அருட்தந்தையர்கள் வந்து பெரும் பங்காற்றி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தடுத்த வாரங்களில் யாரெல்லாம் வந்து மறக்க முடியாத நபர்களா, கடவுள் தூதர்களாக இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபாதர். இறுதியாக சில வார்த்தைகள். உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கை
ரொம்ப அழகாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு சின்னது இருக்குன்னா அது வந்து மற்றவர்களை பொறுத்து தான். ஏன்னா ஒரு மனிதன் என்பவன் இங்கே சார்ந்து வாழ்பவன், சேர்ந்து வாழ்பவன். அதில் பிரச்சனைகளும் வரும், நம்முடைய துன்பங்களையும் இன்பங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல மனிதர்களையும் சந்திப்போம். ஆனால் நல்ல உணர்வுகளை பத்திரமா வச்சுருங்க. ஒருவேளை காயப்பட்ட தருணங்களை அதை கடந்து வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. கடவுள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும். கண்டிப்பாக இந்த நல்ல வார்த்தைகளோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யலாம். நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.